குட்டிச்சி குட்டிச்சி என்ன ஒன்றும் இல்லைம்மா, நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எப்படி ஜாலியா இருந்தோம், ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு எவ்வளோ ஜாலியா இருந்தோம். அது ஏமா கல்யாணம் ஆன ஒரு வருஷம் அப்படி இப்படி ஜாலியா இருக்கு, அதுக்கப்புறம் புருஷன் மேல பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி மேல புருஷனுக்கு வெறுப்பு காண்டாயிரும். அது ஏன்? அது அப்படிதான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஆஹா, மொத்தமே ஒரு வருஷத்துல எல்லாமே முடிஞ்சது. ஏன்? அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யணும்? வீட்டுக்கு தான் பூ வச்சு பொட்டு வச்சு சோடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அது பழைய வீடு தானே. அததான் இப்ப அததான் சொல்ல வரேன். இந்த பிரியமானவள படத்துல விஜய் செய்வார் பாரு, அது மாதிரி நம்ம ஒரு அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம பேசான நம்ம வேற கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? நான் பண்ண வாய்ப்பு இருக்கு. உனக்கு? ஏன் எனக்கு என்ன, ராஜா விட்டு கண்ணு குட்டி நானு. உன்னை பண்றதுக்கு யாராவது இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லு. நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன். எது ஒன்னையே ரெண்டாவது கல்யாணம் பண்றப்ப நானும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லலையே. நான் என் பிள்ளைங்களோட சந்தோஷமா சேர்ந்து விடுமா, கல்யாணம் விடுமா. எல்லா ஆம்பளை பயலுக்கு கெடா பயலுக்குலாம் ஒரே இதுதான். இவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்குவாங்கலாம். அது நான் என்ன சொல்றேன், நீல இருந்து நம்ம கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தோம் அதே மாதிரி இருப்போமா? அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா நான் வீட்டுக்குள்ள அப்ப சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி முழுசா என் கையில குடுக்குறியா? இங்க பாரு, அப்படி முடியாதுல்ல. அது மாதிரிதான். வரப்ப தினம் பூ வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன்மா. இனிமே அதுதான் செய்யறேன். பூ வாங்கிட்டு வரேன், அல்வா வாங்கிட்டு வரேன், எல்லாமே. அல்வாலாம் வேணா, சுகர் வந்துருச்சியா? இல்ல பால் கோவா வாங்கிட்டு வா. பால் கோவா மட்டும் சுகர் வராம உப்பா வரும் மூதேவி. அது சின்ன ஆகும். பால் பூ வாங்கிட்டு வா, பூ வாங்கிட்டு வா. முழு சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு. அங்கே எனக்காக கல்யாணம் புதுசுல ஏங்க அப்படிங்க சொல்லுமா. உமா இதுதானே சொல்லு. அப்படி எல்லாம் சொல்லுமா. 2026 இனிமே நம்ம திரும்புமா கல்யாணம் பார்த்தேன். ஆமப்பே பிஞ்சு பொண்ணு 4 வாழை மட்டுக்கு 1 கோடி. ஆமப்பே அது சொல்லு, அது சொல்லுவியா? வாமா, அவ்வளவுதான். வாமா. தொடாதையா, என் புருஷன் பார்த்தா திட்டுவாரு. கல்யாணம் புருஷன் பார்த்தா திட்டுவாரா? நடிக்க வந்த பொம்பொண்ண இப்படி டார்ச்சர் பண்றாருமா. குடுக்குற சம்பளம் 500 ரூபா இல்ல. இன்புட்டு பாடு. எனக்கு ஒரு 200 ரூபா சேர்த்து கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க பஸ் சார்ஜுக்கு. பஸ் சார்ஜுக்கா? ஆமா, என் வீட்டுக்காருக்கு பிள்ளைங்க வர நேரம் ஆயிடுச்சுங்கண்ணே. போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. உங்க பொண்டாட்டியை கேட்டதா சொல்லுங்க. என் வீட்டுக்கார் பார்த்துட்டே இருப்பாரு. இதெல்லாம் வெறும் நடிப்புக்காக மட்டுமே. மன்னிச்சு விடுங்கள். போயிட்டு வரட்டானே. பார்த்து இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு விட்டது. அதை குட்டச்சி சிரிக்கி என்ன சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? அந்த இரு வாரம் பேசிக்கிறேன்.